வெல்கம் டு சந்திரன் மேக்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து இது 2வது நாள், அதாவது நேத்து வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம முதல் வீடியோ எடுத்திருக்கோம். இது வந்து 2வது நாள், ஏப்ரல் 15. ஓகே, சரி. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் போறதுக்குள்ள நான் வந்து நேற்று சொன்னதே தான் சொல்றேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கடுத்து எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸோட டைமென்ஷன் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும், வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ரைட்டா? ஸோ அதே நேரத்தில் வந்து அது யூஎஸ்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிளஸ் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கும். ஓகே, சரி. இதுல வந்து ஏப்ரல் 15க்கானது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப், அதாவது நம்ம கிளாஸ் இப்போ நான் வந்து ஏப்ரல் 15 எடுத்திருக்கிறேன். அது போக நேற்று வந்து ஏப்ரல் 14. ஸோ நம்ம எடுக்கிறது வீடியோத்துக்கான பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா 2025 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த 2025க்குள்ள ஏப்ரல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏப்ரல் 14, அதாவது நேத்துக்குள்ளது. ஒன்ஸ் இந்த வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா அது இதுல ஏப்ரல் 14க்கு அடுத்து ஏப்ரல் 15 வந்துடும். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நேற்று எடுத்த பிடிஎஃப் எல்லாமே வந்து அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிளஸ் வந்து இது வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ், இந்த பிடிஎஃப்பை எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடிஎஃப் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நிறைய எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி பிளஸ் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே வந்து இவ்வளோ ஸ்டாட்டிக்கை வந்து எடுக்கிற மாதிரி எந்த ஒரு சேனலுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. சரியா? அதனால வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்மே ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கான லிங்கையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு முதல் கேள்விக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உலக கலை தினம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா உலக கலை தினம் எப்பொழுதுனா ஏப்ரல் 15. ஓகே, ஏப்ரல் 15 இன்னைக்கு தான் ஏப்ரல் 15. அப்ப ஏப்ரல் 14 வந்து என்னன்னா விஷு. சரியா? ஏப்ரல் 14 வந்து என்னன்னா விஷு. விஷு அப்படின்றது வந்து என்னன்னா கேரளால கொண்டாடப்படுறது. விஷு அப்படின்றது ஒரு ஃபெஸ்டிவல். விஷு ஃபெஸ்டிவல் ஏப்ரல் 14. நேத்து அதுக்கப்புறம் ஏப்ரல் 14 நம்ம என்ன பார்த்தோம்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பர்த் ஆனிவர்சரி, பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தோம். எத்தனாவது பிறந்தநாள்னா 135வது பிறந்தநாள். நிறைய பேர் வந்து 134ன்னு சொன்னாங்க, ஆனா 135 தான். கவர்மெண்ட்டினுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB வெப்சைட்லயே வந்து அபிஷியலா சொல்லியிருக்கிறது வந்து எவ்வளவு அப்படின்னா அது 135 தான். அப்ப ஏப்ரல் 16 வந்து என்னன்னா 1883 ஏப்ரல் 16, அதாவது நாளைக்கு என்ன பண்ண, அதாவது 16 ஏப்ரல் வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்தியாவினுடைய முதல் ட்ரெயின் வந்து ஓடப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா. எங்கிருந்து எங்கு வரைக்கும் அப்படின்னா மும்பையிலிருந்து தானே வரைக்கும். மும்பையிலிருந்து தானே வரைக்கும் ரெண்டுமே மகாராஷ்டிரால தான் இருக்கு. டோட்டலா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 34 கிலோமீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்குல்ல, இதுக்கு வந்து டோட்டலா வந்து எத்தனை இன்ஜின் அப்படின்னா 3 இன்ஜின், அதாவது 3 லோக்கோமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜின் தான் 3 லோக்கோமோட்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த 3 லோக்கோமோட்டிவ் 3 இன்ஜின் பெயர் வந்து என்னன்னா சாஹிப் அப்படின்ற ஒண்ணு, அதுக்கடுத்து சுல்தான் அப்படின்ற ஒரு இன்ஜின், மூணாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா சிந்த் அப்படின்ற ஒரு இன்ஜின். சாஹிப், சுல்தான் மற்றும் சிந்து. ரைட்டா? அடுத்து ஏப்ரல் 17 வந்து என்ன தினம்னா ஹீமோஃபிலியா தினம். ஹீமோஃபிலியா அப்படின்னா என்னன்னா அது ஒரு நோய். என்ன விதமான நோய் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரத்தம் வரும். சரியா? ஆனா ஹீமோஃபிலியால வந்து அளவுக்கு அதிகமா ரத்தம் வரும். லைட்டா அடிபட்டாலே வந்து ரொம்ப அதிகமா வந்து ரத்தம் வந்து சொட்ட ஆரம்பிக்கும். சரியா? அதுதான் வந்து ஹீமோஃபிலியா அப்படின்ற ஒரு நோயை வச்சு சொல்லுவாங்க. சரியா? சோ இதை வந்து ஞாபகம். ஹீமோஃபிலியா அப்படின்னா ரத்தம் உறையா நோய். சரியா? ரத்தம் உறையா நோய் ஹீமோஃபிலியா டே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏப்ரல் 10 ஒண்ணு இருக்கு. ஏப்ரல் 10 ஒரு தினம். என்ன தினம்னா ஹோமியோபதி தினம். ஹோமியோபதி டே. ஏப்ரல் 10 ஹோமியோபதி தினம். இதுவே ஹோமியோபதிக்கு ஒரு வீக்கே இருக்கு. அதாவது இது வந்து வேர்ல்டு ஹோமியோபதி தினம், உலக ஹோமியோபதி தினம். இந்த உலக ஹோமியோபதி வாரம் அப்படின்ற ஒரு வாரம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப இருந்து எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் 10 16 வரைக்கும். ஏப்ரல் 10 16 வரைக்கும். இது ஒண்ணு. சரியா? சரி. ஸோ இது தனியா, அதுக்கப்புறம் இந்த இது தனியா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயம். இந்த கொஸ்டின் கூட
தொடர்புடையது. ஓகே, சரி. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க? ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் வந்து அதாவது நியமனங்கள். ஸோ பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா வினீத் ஜோஷி. வினீத் ஜோஷி. பல்கலைக்கழக மானிய குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அப்ப கொண்டு வரப்பட்டது. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா 1951 56 வரைக்கும். அப்ப முதலாம் ஐந்தாண்டு திட்டத்துல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா December 28, 1953. இந்த பல்கலைக்கழக மானிய ஆணையம் வந்து எப்பொழுது சட்டப்பூர்வமான ஆணையமாக மாறியது அப்படின்னா யூஜிசி ஆக்ட் 1956, ஒரு 3 வருஷம் கழிச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குறப்ப எந்த ஒரு சட்டத்திற்கு கீழேயும் உருவாக்கப்படல. ஆனா இதை வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றியது எப்பொழுதுனா யூஜிசி ஆக்ட் 1956 போட்டதுக்கு அப்புறம் தான். ஓகே, அடுத்த கேள்வி. சமீபத்தில் நடைபெற்ற பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? அதாவது இது வந்து ஒரு கார் ரேஸ். கிராண்ட் பிரிக்ஸ் சொல்றாங்களா, இது வந்து என்னன்னா ஒரு கார் ரேஸ். சரியா? F1 கார் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. F1னா ஃபார்முலா 1. ரைட்டா? ஃபார்முலா 1. இதை ஜெயிச்சது வந்து யாருன்னா ஆஸ்கர் பியாஸ்திரி. இந்த பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது நிறைய நடந்துகிட்டே இருக்கும். சரியா? யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்ப பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸை ஜெயிச்சவர் யார் அப்படின்னா ஆஸ்கர் பியாஸ்திரி. இந்த பஹ்ரைன் அப்படின்றது எந்த ஒரு நாட்டினுடைய இந்த பஹ்ரைனுடைய தலைநகரம் வந்து என்னன்னா மனாமா. பஹ்ரைன் அப்படின்றது ஒரு நாடு. பஹ்ரைன் நாட்டின் தலைநகரம் வந்து மனாமா. இதுல இந்த ஆஸ்கர் பியாஸ்திரி இருக்கார்ல, இவர் வந்து எந்த ஒரு கார் ஓட்டுறவர் அப்படின்னா மெக்லரன் அப்படின்ற ஒரு கார் கம்பெனியுடைய டிரைவர். லாண்டோ நோரிஸ், இவருமே வந்து மெக்லரன் தான். மெக்லரன். லூயிஸ் ஹாமில்டன், இவர் தான் நம்பர் 1 கார் ரேசர். F1 ஃபார்முலா 1 கார் ரேசர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெர்சிடஸ் பென்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அதுல இருந்து மாறி இப்ப ஃபெராரி கம்பெனிக்கு போயிட்டார். ஃபெராரியினுடைய கார் டிரைவர். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ரெட்புல். இவங்கெல்லாம் ஒரு ஃபேமஸ் F1 டிரைவர்ஸ். ஓகே, ரெட்புல் கம்பெனியுடைய டிரைவர். அடுத்த கேள்வி. 82வது வயதில் இறந்த லியோ பீன் ஹாக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்பால். சரியா? இவர் வந்து ஒரு ஃபுட்பால் கோச். ஓகே, 82வது வயதில் இறந்து போன லியோ பீன் ஹாக்கர். அடுத்த கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் விஷு விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா கேரளா. சரியா? கேரளா. உத்தரகாண்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பண்டிகை வந்து என்னன்னா ஹரேலா பண்டிகை. ஒடிஷாவில் ஃபேமஸான பண்டிகை வந்து ரத யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரத் யாத்ரா. ஜார்க்கண்ட்ல ஃபேமஸான பண்டிகை சர்ஹுல் பண்டிகை. கேரளாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வந்து ஓணம் வந்து ஒரு 10 நாள் அறுவடை திருவிழா. 10 நாள் அறுவடை திருவிழா, 10 days ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ரைட்டா? அதுக்கப்புறம் கேரளாவில் வேற என்ன திருவிழா இருக்குதுன்னா திரிசூர் பூரம் அப்படின்ற ஒரு திருவிழா. இந்த விஷு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, விஷு அப்படின்றது என்னன்னா மலையாளம் நியூ இயர். கேரளாவில் வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 வந்து சொன்னோம்ல நேத்து. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மலையாளம் நியூ இயர் ஏப்ரல் 15. விஷு ஃபெஸ்டிவல் நியூ இயர், அதாவது மலையாளம் நியூ இயர். ஓகே, இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் விஷயம். அதாவது அந்த புத்தாண்டு அப்படின்றது அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, சரி. அடுத்தது வந்து பட்டியல் சாதி துணை வகைப்பாட்டை செயல்படுத்திய முதல் மாநிலமாக எந்த மாநிலம் மாறியுள்ளது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்கெடியூல்டு காஸ்ட் சப் கிளாசிபிகேஷன். இப்போ ஸ்கெடியூல்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கெடியூல்டு காஸ்ட்ல தனித்தனியா பிரிவுகள் போட்டு அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானாவின் கவர்னர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா. தெலுங்கானாவின் தலைநகரம் ஹைதராபாத். அடுத்த கேள்வி. உலகளாவிய நீதி, அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு பின்வரும் எந்த இடத்தில் நடைபெற்றது? குளோபல் ஜஸ்டிஸ், லவ் அண்ட் பீஸ் சம்மிட் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா துபாயில நடைபெற்றது. துபாய் எந்த நாட்டில் இருக்குதுன்னா UAE, ஐக்கிய அரபு எமிரகத்துல தான் இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லுவாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு எமிரகம். ஸோ இந்த UAE-னுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து எங்க இருக்குன்னா அபுதாபி.
இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய கரன்சி, எந்த நாணயம் வந்து யூஸ் பண்ண, அந்த நாணயத்தின் இப்போ இந்தியாவுக்கு வந்து ருப்பி இருக்குதுன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா திர்ஹாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய டைம் போலீஸ் எக்ஸாம்ஸ்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. தலைநகரம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த மாநிலத்தினுடைய இப்போ யுஏஇ அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, திர்ஹாம். அடுத்த கேள்வி, சமீபத்தில் இந்தியா வந்து லேசர் வழிகாட்டப்பட்ட ஆயுத அமைப்பை வந்து சோதிச்சது. ஸோ அது வந்து அதை சோதித்த எத்தனாவது நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னா 4வது நாடாக. அப்ப முதல் நாடு வந்து எதுனா யுஎஸ்ஏ, அமெரிக்கா. 2வது நாடு சீனா. 3வது நாடாக இருக்கிறது ரஷ்யா. சரியா, அதாவது லேசர் கைடட் வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லேசர் வழிகாட்டப்பட்ட ஆயுத அமைப்பு 4வது நாடாக. ஸோ அது டெஸ்ட் நடத்துச்சுல்ல, சோதித்தது எந்த இடத்துல வச்சு சோதித்தது அப்படின்னா அட்டு, இந்த சிம்பிள் போடுறோம்ல, இந்த சிம்பிள் பேர் அட்டு. எந்த பிளேஸ், அதாவது குர்னூல் அப்படின்ற ஒரு இடம். குர்னூல் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இந்த லேசர் கைடட் வெப்பன் சிஸ்டம் இருக்குல்ல, இதனுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா நேம், இதனுடைய பெயர் வந்து MK2A. சரியா, MK2A. இது வந்து எத்தனை கிலோவாட் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா 30 கிலோவாட். எத்தனை கிலோவாட் எனர்ஜி அப்படின்னா 30 கிலோவாட் எனர்ஜி அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இது ஒரு விளையாட்டு செய்தி, டென்னிஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. என்னன்னா, சமீபத்தில் நடைபெற்ற மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் 2025 பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் 2025 இதை ஜெயிச்சவர் வந்து யார் அப்படின்னா கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் அவர்கள் தான். ஓகே, கார்லோஸ் அல்கராஸ். இதுல கார்லோஸ் அல்கராஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டென்னிஸ் இருக்குல்ல, டென்னிஸ்ல வந்து கிராண்ட் ஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டோட்டலா எத்தனை கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கு. டோட்டலா வந்து ஒரு வருஷத்துக்கு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்கும். நான் ஆர்டரா எழுதுறேன். முதல் போட்டி வந்து என்னன்னா ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி. அதுக்கு அடுத்து வந்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி. இந்த பிரெஞ்சு ஓபனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா ராலாண்ட் கேரோஸ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ராலாண்ட் கேரோஸ் அப்படின்ற ஒரு பெயர். அடுத்தது வந்து விம்பிள்டன் போட்டி. நெக்ஸ்ட் விம்பிள்டன் ஓபன் டென்னிஸ் போட்டி. அடுத்து யுஎஸ் ஓபன். ரைட்டா, உங்களுக்கு வந்து இப்ப 2025வது பதிப்புக்கு வந்து 2025க்கு உங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஓபன் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆஸ்திரேலியன் ஓபன் ஜெயிச்சதுல மென்ஸ் சிங்கிள்ஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவை ஜெயிச்சவர் வந்து இட்டாலியை சேர்ந்த ஜன்னிக் சின்னர். இவர் தான் வந்து ஆஸ்திரேலியன் ஓபன் மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில். சரியா, மென்ஸ் சிங்கிள்ஸ் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சவர் வந்து ஜன்னிக் சின்னர். இந்த ஆஸ்திரேலியன் ஓபன்ல உமன்ஸ் சிங்கிள்ஸ் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சவங்க வந்து யார் அப்படின்னா மேடிசன் கீஸ். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா யுஎஸ்ஏ, அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அடுத்த கேள்வி, சமீபத்தில் வார்ச்சோல் தலித் சாகித்ய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பி சிவகாமி அவர்களுக்கு. ஓகே, வார்ச்சோல் தலித் சாகித்ய விருது 2025 பி சிவகாமி. விருதுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு. அடுத்த கேள்வி, பிர்சா முண்டாவை கௌரவிக்கவும் கலாச்சார ஒற்றுமைக்காகவும் தேசிய பழங்குடி இளைஞர் விழா பின்வரும் எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா மிசோரம்ல தான். ஓகே, மிசோரமின் தலைநகரம் கேபிட்டல் வந்து என்னன்னா ஐசால். அடுத்து மிசோரமின் முதலமைச்சர் வந்து லால் துஹோமா. அடுத்து மிசோரமின் ஆளுநர் கவர்னர் பேர் வந்து விஜய் குமார் சிங். ஓகே, ஸோ இப்போ பிர்சா முண்டா அவர்களை கௌரவிக்க அப்படின்னு சொல்றாங்க. பிர்சா முண்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிர்சா முண்டா அவர்களுக்கு தார்த்தி அப்பா அப்படின்ற ஒரு பெயரே இருக்கு. தார்த்தி அப்பானா என்ன மீனிங், என்ன பெயர் அப்படின்னா இந்த பூமியின் தந்தை அப்படின்ற ஒரு பெயர். ஃபாதர் ஆஃப் த எர்த், இந்த பூமியின் தந்தை அப்படின்ட்டு தார்த்தி அப்பா யார சொல்றாங்க? பகவான் பிர்சா முண்டா அவர்களை சொல்றாங்க. சரியா, பகவான் பிர்சா முண்டா. இந்த பிர்சா முண்டாவின் பர்த்டே, இவரினுடைய பிறந்த நாள் இருக்குல்ல, இவருடைய பிறந்த நாளை என்னன்ட்டு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜன்ஜாதிய கௌரவ தினம். கௌரவ தினம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். எப்பொழுது அப்படின்னா நவம்பர்
15 தான் ஜன்ஜாதிய கௌரவ தினம். ஸோ இது நவம்பர் 15. நவம்பர் 15 இவர் எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 15 1875 பிறந்தார். ஸோ இந்த ஜன்ஜாதிய கௌரவ தினம் முதலாக எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா 2021 கொண்டாடப்பட்டது. 2021. ஸோ பிர்சா முண்டா அவர்கள் யாரை எதிர்த்தார்? வெசஸ்ன்னு போடுறேன், வெசஸ்னா சண்டை. யாரை எதிர்த்தார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிர்சா முண்டா அவர்கள் வந்து யாரை எதிர்த்தார் அப்படின்னு கேட்கிறப்ப வந்து ஆன்சர் வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்தார். சரியா? மெயினா வந்து எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த கிளர்ச்சியா பிர்சா முண்டாவின் முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, முண்டா ரெபலியன். இந்த கிளர்ச்சியானது பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு மற்றும் அவங்களுடைய கடனாளிகள் போன்ற ஒரு உள்ளூர் சுரண்டுபவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக இருந்துச்சு. என்ன கிளர்ச்சி? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போடப்பட்ட கிளர்ச்சியின் பேர் வந்து முண்டா கிளர்ச்சி, முண்டா ரெபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டா ரெபலியனுக்கு இன்னொரு பேர் வந்து உல்குலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது த கிரேட் டுமுல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரேட் டுமுல்ட் எல்லாமே ஒரே பேர் தான், முண்டா கிளர்ச்சி. த கிரேட் டுமுல்ட் அல்லது உல்குலான் அல்லது முண்டா கிளர்ச்சி. ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முண்டா கிளர்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியில நடந்துச்சு. சோட்டா நாக்பூர் பீடபூமி, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பீடபூமியில எங்க கரெக்டா அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம், இப்ப இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்துல தான் நடந்துச்சு. சரியா? முண்டா கிளர்ச்சி யார் அப்படின்னா பகவான் பிர்சா முண்டா. அடுத்த கேள்வி, சிம்ரி கிராமம் இந்தியாவின் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைந்திருக்கு. ஏன் வந்து இந்த சிம்ரி கிராமம் வந்து நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த சிம்ரி கிராமத்திற்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிருக்குது. ஓகே, இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எதன் மூலியமா கிடைச்சது? சோலார் எனர்ஜி, சூரிய எனர்ஜி மூலியமா வந்து கிடைச்சிருக்கு. சோலார் பவர் சூரியன் மூலியமா எடுக்கப்படுற கரண்ட்ல இருந்து இந்த கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிராமத்திற்கு மின்சாரம் கிடைத்திருக்குது. சரியா? எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது வந்து யார் அப்படின்னா இந்திய ராணுவம். இந்தியன் ஐ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன், இந்தியா. சரியா? இந்தியன் ராணுவம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கிராமம், இந்த சிம்ரி அப்படின்ற கிராமம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எல்ஓசியில இருக்கு. எல்ஓசினா என்னன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து எந்த இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இருக்கிற ஒரு பார்டர் மாதிரி அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற பார்டர் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பார்டர். சரியா? அது ஒரு பார்டர். அது போக இந்த சிம்ரி அப்படின்ற கிராமம் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்தியாவுடைய இந்த போலிங் பூத் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியாஸ் போலிங் பூத், ஓட்டு போடுறதுக்கு இந்த போலிங் பூத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பூத், அந்த பூத் நம்பர் 1 வந்து இந்த சிம்ரி கிராமம் தான். எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல முதல் கிராமம் வந்து எதுனா இந்த சிம்ரி கிராமம் தான். எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. சரியா? அடுத்தது, இது வந்து ஒருத்தவங்க ரீசெண்டா இறந்து போனாங்க, அவங்கள பத்தி. சமீபத்தில் காலமான குமுதினி லக்கியா எந்த பாரம்பரிய நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னா இவங்க கதக் கூட தொடர்புடையவங்க. பரதநாட்டியம் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு. மோகினி ஆட்டம் வந்து கேரளா. கதக் வந்து எந்த மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம். கதகளி வந்து அனைவருக்கும் தெரியும், கேரளா. ஓகே, இந்த குமுதினி லக்கியா அவர்கள் வந்து 1982 என்ன விருது இவங்களுக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சாகித்ய நாட்டக் அகாடமி அவார்டு 1982 கொடுத்திருக்காங்க. அடுத்து 1987 இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது. அடுத்து 2010 இந்தியாவின் 3வது மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது. அடுத்து 2025 இந்தியாவின் 2வது மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது. ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவினுடைய மிக உயரிய விருது என்னது? அது பாரத ரத்னா. நேற்று பார்த்தோம் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 1990 கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது, உலக சாகஸ் நோய் தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. சாகஸ் நோய் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுனா அது 14 ஏப்ரல் வேர்ல்டு சாகஸ் டிசீஸ். ஸோ இந்த சாகஸ் அப்படின்ற நோய் வந்து எதன் மூலியமாக ஏற்படுகிறது அப்படின்னா ஒரு புரோட்டோசோவன் ஒட்டுண்ணி.
சரியா? ஒரு ஒட்டுண்ணி மூலியமா உருவாக்கப்படுகிற ஒரு, அதாவது நோய் வரக்கூடியது. காஸ்ட் பை, எதனால் வந்து இந்த நோய் வரும் அப்படின்னா இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியாவுக்கு வந்து இந்த நோய் கிடையாது. எந்த நோய் அப்படின்னா எதனால் வரும்னா புரோட்டோசோவன். புரோட்டோசோவன் ஒட்டுண்ணி, பாரசைட் அப்படின்னா ஒரு ஒட்டுண்ணியால், பாரசைட் ஒரு ஒட்டுண்ணியால் வரக்கூடிய நோய் தான் வந்து இந்த சாகஸ் அப்படின்ற நோய். இது வந்து மெயினா எந்த நாட்டுக்கு வரும் அப்படின்னா தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகள், இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த நோய் வந்து வரும். ஸோ அடுத்து 2025 இந்த ஒரு நோய் சாகஸ் தினத்திற்கு வந்து என்ன கருப்பொருள் வச்சிருக்காங்கன்னா ப்ரிவென்ட், அதாவது தடுக்கணும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த நோய் வந்தவர்களை வந்து கேர் பண்ணணும், அப்புறம் இந்த நோய்க்காக, இந்த நோயை வந்து தடுப்பதற்கான அனைவருமான பங்கு அப்படின்றது, எவ்ரி ஒன்ஸ் ரோல் இன் சாகஸ் டிசீஸ், எவ்ரி ஒன்ஸ் ரோல் இன் சாகஸ் டிசீஸ். ஓகே, ப்ரிவென்ட், கண்ட்ரோல், கேர். அதாவது ப்ரிவென்ட்னா தடுக்கிறது, கண்ட்ரோல் பண்றது, கேர் பண்ணணும். எவ்ரி ஒன்ஸ் ரோல் இன் சாகஸ் டிசீஸ், இந்த சாகஸ் நோய்க்கான அனைவருக்குமான பங்கு அப்படின்ட்டு. சரியா? இது வந்து உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு சிம்பிள். உலக சுகாதார அமைப்பு பத்தில நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவின் 7வது கூட்டுறவு நிறுவனமான மில்க் ஃபெட், சரியா? மில்க் ஃபெட் அப்படின்ற ஒரு நிறுவனம், 7வது கூட்டுறவு நிறுவனம், இந்தியாவினுடைய 7வது கூட்டுறவு நிறுவனம் மில்க் ஃபெட், அதன் பெர்கா பால் பண்ணை பிராண்டிற்காக அதன் சின்னமாக யாரை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா வீரா. சரியா? வீரா, இதுதான் வந்து மில்க் ஃபெட். மில்க் ஃபெட் அப்படின்றது பஞ்சாப் உடையது. அதனுடைய ஒரு பால் பண்ணை பிராண்ட் வந்து என்னன்னா வெர்கா. சரியா? வெர்கா. அதுக்கு வந்து யாரை வந்து ஒரு சின்னமா வச்சிருக்காங்கன்னா வீரா அப்படின்ற ஒரு ஒரு சிம்பிளை தான் வந்து சின்னமா வச்சிருக்காங்க, வீரா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, ஜோதிபா பூலேவின் பிறந்த நாள் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஜோதிபா புலே, இதுக்கான ஆன்சர் ஏப்ரல் 11. ஏப்ரல் 11 1827 தான் இவங்க பிறந்தாங்க. ஸோ ஜோதிபா புலே அவர்கள் வந்து பெண்களின் உரிமைகளுக்காக அதிகமாக போராடியவர். சரியா? ஜோதிபா புலே அவர்கள் வந்து உமன்ஸ் ரைட்ஸ், பெண்களின் உரிமைகளுக்காக நிறைய போராடினாங்க. ஜோதிபா புலே அவர்களின் மனைவியின் பெயர் வந்து என்னன்னா சாவித்ரி பாய் புலே. சாவித்ரி பாய் புலே. ஸோ இவங்க ஜோதிபா புலே பிளஸ், அதாவது சாவித்ரி பாய் புலே, இவங்க கூட சேர்ந்து எதை வந்து உருவாக்கினார் அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது 1848. சரியா? அதாவது ஜோதிபாய் புலே மற்றும் அவருடைய மனைவியான சாவித்ரிபாய் புலே, இவங்க 2 பேரும் சேர்ந்து 1848 இந்தியாவினுடைய முதல் பெண்கள் பள்ளியை வந்து ஆரம்பிச்சாங்க. சரியா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல், இந்தியாவினுடைய முதல் பெண்கள் பள்ளியை எங்க தொடங்கினார் அப்படின்னா புனேவில் தொடங்கினார்கள். ஓகே, சாவித்ரிபாய் புலே அவர்கள் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் ஒரு பெண் டீச்சர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் யார் அப்படின்னா அது சாவித்ரிபாய் புலே தான். இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா சாவித்ரிபாய் புலே, ஜோதிபா புலே அவர்களின் மனைவி. ஓகே, அடுத்து ஜோதிபா புலே அவர்கள் வந்து 1873 ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பார். என்ன ஆரம்பிப்பார்னா எஸ்டாப்ளிஷ்ட் சத்ய சோதக் சமாஜ், சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிப்பார். ரைட்டா? எஸ்டாப்ளிஷ்ட், இஎஸ்டின்னு போடுறேன், எஸ்டாப்ளிஷ், உருவாக்கியிருப்பார். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க, இது ஒரு திருவிழா ரிலேட்டடானது. சமீபத்தில் பிரபலமான போஹாக் பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? போஹாக் பிஹு ஆன்சர் வந்து அஸ்ஸாம்ல கொண்டாடப்பட்டது. ஓகே, போஹாக் பிஹு அப்படின்றது வந்து அஸ்ஸாமுடைய நியூ இயர். சரியா? அஸ்ஸாமீஸ் நியூ இயர், அஸ்ஸாம்ல கொண்டாடப்படுற ஒரு புத்தாண்டு திருவிழா, நியூ இயர், போஹாக் பிஹு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வசந்த காலம் வருவதை வந்து கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா கொண்டாடப்படும். அரைவல் ஆஃப் ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன்னா வசந்த காலம் வருவதை வந்து ஒரு கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஸோ அஸ்ஸாம்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற, அதாவது அஸ்ஸாம்ல என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பிஹு அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிஹுவே வந்து ஒரு 3 வகையான பிஹு இருக்கு. என்னென்ன பிஹு அப்படின்னா போஹாக் பிஹு, போஹாக் அப்படின்ற ஒரு பிகு, மாக் அப்படின்ற ஒரு பிகு, காட்டி அப்படின்ற ஒரு பிகு.
போஹாக் பிஹுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரொங்காலி பிஹு, ரொங்காலி. அடுத்து மாகு பிகுக்கு போகாலி அப்படின்ற ஒரு பிகு, போகாலி. சரியா? அப்ப போகாக் பிகு தான் கொஸ்டின் ஆன்சர், ரொங்காலி பிகு. இன்னொரு பேர் இருக்கு காட்டி பிகுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கொங்காலி பிகு, கொங்காலி பிகு. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா பிகு. அது போக அஸ்ஸாம்ல வேற என்ன பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னா, அம்புபாச்சி மேளா, அம்பு பாச்சி மேளா. அடுத்து காரம் பூஜா, காரம் பூஜா. அடுத்து மஜூலி திருவிழா, மஜூலி ஃபெஸ்டிவல். இதெல்லாம் வந்து அஸ்ஸாம்ல கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை இப்படியே இந்த சைடு எழுதிடலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த பிஹு திருவிழா, இதுதான் வந்து பிஹு. ஓகே. சரி, இது வந்து அஸ்ஸாம்ல செலிப்ரேட் பண்ற வேற ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள். அடுத்த கேள்வி. ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சௌரவ் கங்குலி. சரி, ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழு யார் அப்படின்னா சௌரவ் கங்குலி அவர்கள். விராட் கோலி அவர்களை பத்தி நேத்து தான் பார்த்தோம். இவர் வந்து அவருடைய 100வது T20 50 வந்து அடிச்சிருக்கிறாரு. அது போக வந்து 1000 பவுண்டரியை வந்து அடிச்சிருக்கிறார் T20ல. 1000 பவுண்டரிஸ், 1000 பவுண்டரி அப்படின்றது 6+4, அதை நேத்தே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஐசிசி அப்படின்னு பார்க்குறப்ப ஐசிசியினுடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இதை தான் ஐசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஐசிசி. ஐசிசியை பொறுத்த வரைக்கும் இது உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா ஜூன் 15, 1909 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா துபாயில இருக்கு. துபாய் எங்க இருக்கு? யுனைடெட் அரப் எமிரகத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஐசிசியினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜே ஷா. அடுத்து ஐசிசி மாதிரியே வந்து கிரிக்கெட்ல வந்து இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுதான் வந்து என்னன்னா பிசிசிஐ. பிசிசிஐனுடைய விரிவாக்கம் வந்து இதுலயே இருக்குது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து என்னன்னா பிசிசிஐ. பிசிசிஐ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 1928 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. மும்பை எங்க இருக்கு? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. இதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா ராஜர் பின்னி அவர்கள். ஓகே. அடுத்த கேள்வி. இந்தியாவில் தொழில்துறை உற்பத்தி குறியீடு எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மத்திய புள்ளி விவர அலுவலகம் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. இந்த மத்திய புள்ளி விவர அலுவலகம் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குதுன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். எந்த அமைச்சகம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ரைட்டா? அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். இதனுடைய அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் வந்து யாருன்னா ராவோ இந்தர்ஜித் சிங் அவர்கள். இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீடு எந்த வருஷத்துல இருந்து ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னா 1950 இருந்தே. சின்ஸ் 1950, 1950 இருந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. சமீபத்தில் எந்த நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் இந்தியாவின் முதல் யூனிகார்ன் ஆனது அப்படின்னா ஜஸ்பே. இந்த ஜஸ்பே அப்படின்றது எந்த ஒரு இடத்தை சார்ந்த நிறுவனம்னா பெங்களூருவை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியினுடைய வேல்யூ வந்து $1 பில்லியன் கடந்தது அப்படின்னா அது வந்து யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நார்மலா 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை ரூபா அப்படின்னா 1 கோடி ரூபா. சரியா? அதுக்கடுத்து $1 அப்படின்னா இப்ப இருக்கிற மதிப்பு வந்து எவ்வளவுன்னா இன்னைக்கு மதிப்புல ஏப்ரல் 15, 2025 படி 85.70 ரூபாய். இதுவே அப்ப இது 1 பில்லியன், இது $1. அப்ப $1 பில்லியன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 85 போட்டுக்கலாம். 85 இன்டூ 100 கோடி எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8500 கோடி வந்து ஒரு கம்பெனியினுடைய வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா அதுதான் யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2025 முதல் யூனிகார்ன் நிறுவனம் வந்து எதுனா இந்தியாவினுடைய ஜஸ்பே.
அடுத்த கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மவுண்ட் ஸ்பர் அப்படின்றது எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா அமெரிக்கால இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மவுண்ட் ஸ்பர் வந்து இப்ப ரீசெண்டா வந்து அங்க நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால இங்க இருக்கிற எரிமலைகள் வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதுனால நியூஸ்ல வந்துச்சு. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எரிமலை வந்து என்னன்னா மவுண்ட் மெராப்பி அப்படின்ற ஒரு எரிமலை. வியட்நாம்ல இருக்கிறது சூ டங் யா வல்கானோ, அது ஒரு எரிமலை. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எரிமலை மவுண்ட் ஃபுஜி. இதெல்லாம் வந்து எரிமலைகள். ஓகே, அடுத்த கேள்வி, ஆண்டுதோறும் ஏப்ரல் 13 அன்று கொண்டாடப்படும் சியாச்சின் தினம் வந்து 1984 எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்தியா வந்து நடவடிக்கை தொடங்கப்பட்டதன் காரணமாக வந்து இந்த சியாச்சின் தினம் கொண்டாடப்படுகிறதுனா ஆபரேஷன் மேகதூத். ஆபரேஷன் மேகதூத். இந்த ஆபரேஷன் காவேரி வந்து என்னன்னா சூடான்ல வந்து நிறைய கலவரம் நடந்துச்சு. அப்ப வந்து சூடான்ல இருந்து இந்தியாவுக்கு இந்தியர்களை வந்து கூட்டி வருவதற்காக காப்பாற்றுவதற்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கிருந்து பிரச்சனை வந்ததுனால இந்தியர்கள் மற்றும் வேற ஒரு நாட்டை சேர்ந்தவர்களை வந்து அங்கிருந்து நம்ம காப்பாத்திட்டு இங்க கொண்டு வரதுக்காக வந்து மேற்கொண்டு வரப்பட்ட எக்ஸசைஸ் பேர் தான் வந்து ஆபரேஷன் காவேரி. ஆபரேஷன் மேக்தூத்னா என்னன்றது நான் அடுத்து சொல்றேன். ஆபரேஷன் பிரம்மா அப்படின்றது இப்ப ரீசெண்டா வந்து மியான்மர்ல பூகம்பம் வந்துச்சு அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். மியான்மர்ல எர்த்குவேக். அந்த பூகம்பத்திற்காக வந்து இந்தியா வந்து நிறைய உதவிகள் வந்து அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய உதவிகளை வந்து இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதை வந்து அந்த ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் பிரம்மா அப்படின்றாங்க. ஆபரேஷன் சக்தி அப்படின்றது இந்தியாவினுடைய அணு ஆயுத சோதனை பொக்ரான் 2. சரியா, பொக்ரான் 2 எப்பொழுது நடைபெற்றதுன்னா மே 1998. டோட்டலா 5 அணு ஆயுதம், 5 நியூக்ளியர் பாம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. எங்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல வச்சு. ராஜஸ்தான், ஏன்னா பொக்ரான் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்குதுன்னா அது ராஜஸ்தான்ல தான் இருக்கு. இது பொக்ரான் 2. ஒருவேளை பொக்ரான் 1 இந்தியாவினுடைய முதல் அணு ஆயுத சோதனை வந்து எப்பொழுது நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அது 1972 கிட்ட வந்து நடைபெற்றிருக்கும். அது வந்து ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பொக்ரான் 1 வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா இது வந்து எப்பொழுது நடைபெற்றிருக்கும்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா பொக்ரான் 1 வந்து மே 1974 நடைபெற்றுச்சு. சரியா, இந்தியாவுடைய முதல் அணு ஆயுத சோதனை. ஆபரேஷன் மேக்தூத் அப்படின்றது வந்து ஆபரேஷன் மேக்தூத் நடந்து இப்ப இது வரைக்கும் 41 வருடங்கள் ஆகிறது. ஆபரேஷன் மேக்தூத் அப்படின்றது யாரால் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா பை இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டது. இது எதற்காக அப்படின்னா கைப்பற்றுவதற்காக. ஆபரேஷன் மேக்தூத் அப்படின்றது எதை கைப்பற்றுவதற்காகனா சியாச்சின் பனிப்பாறையை கைப்பற்றுவதற்காக. சியாச்சின் கிளேசியர். எப்பொழுது இதை கைப்பற்றினார்கள் இந்திய ராணுவம் அப்படின்னா ஏப்ரல் 13, 1984. சரியா, ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, இவ்வளவுதான். ஏப்ரல் 15. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 22 கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்த்து ஸ்டாட்டிக்கை பார்க்கறதுனால அது ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரியா, தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி பிடிஎஃப் ஷேர் பண்ணுறது நான் எப்படி அப்படின்றத சொல்லிட்டேன். ப்ளஸ் இந்த இது வந்து முக்கியமாக வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றப்ப வந்து இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது நீங்கள் சொல்கிற சஜஷனில் தான் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சஜஷனும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.